அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல காரசாரமான மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு கூட்டு, வத்தல் இல்லைன்னா சிம்பிளா ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7 தோல் உரிச்ச பூண்டு இதை இடிச்சிக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா இடிபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பூண்டையும் மிளகு ஜீரகமும் தனித்தனியாக இடிங்க, அப்போ ஈஸியாக நமக்கு இடிக்கிறதுக்கு இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம். இதையும் இப்போ இடிச்சிக்கலாம். மிளகு ஜீரகத்தையும் இந்த மாதிரி 1-2 இடிச்சாச்சு. இப்போ நீங்கள் சாதாரணமாக ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது மிளகு ரசம்ங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்து 3 கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை 4 நறுக்கி அதை இது கூட சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இடித்த பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக இப்போ இடித்த மிளகு ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். மிளகு ஜீரகத்தை ஃப்ரெஷ்ஷாக அப்பங்கன்னு இடித்து சேர்த்துக்கிட்டா ரசம் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சு. நீங்கள் வாயில் ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோனே 1/4 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கரைச்சி வச்ச இந்த ரசத்தை இது கூட சேர்த்துடலாம். இதை லைட்டாக இப்படி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகு ரசம் ஜலதோஷத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெத்தலையும் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே வெத்தலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு நுறையா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ரசம் டேஸ்ட்டும் வாசனையும் இருக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவே சுலபமாக இந்த மிளகு ரசத்தை செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.